ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, காங்கிரஸும் திமுகவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வந்துட்டு வெளிப்படையாக கூடி குழவி கொஞ்சிக்கிட்டாலும் கூட உள்ளே வந்துட்டு பார்த்தோம்னா எப்பயுமே இந்த அடிதடி அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுலேயும் பொதுவாக இந்த எலெக்ஷன் டைம் அப்படின்றது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒரு சீட்டு கேட்கறது, அவங்க ஒரு சீட்டு கொடுக்கறது, என்னங்க நாங்கள் இவ்வளோ கேட்டோம் நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் எப்பயுமே வராதுதான். ஆனா ஒரு சில டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக காங்கிரஸாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நம்ம காங்கிரஸ் கட்சியிலேயே இருக்கோம் அப்படின்றத மறந்துட்டு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க திமுக காரங்க மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி எலெக்ஷன்ல அவங்களுக்கான ஃபேவரான விஷயங்கள் அப்படின்றதும் நிறைய நடக்கும். இதெல்லாம் பல வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கிறது தான். பட் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த டைம் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியா இல்லை டிவிகேவோட கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு டவுட் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்ற, கூட்டணி பத்தி பேசுறதுக்கு எத்தனை சீட்டுன்றதெல்லாம் பேசுறதுக்கு காங்கிரஸ் உடைய தலைமை இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு குழுவெல்லாம் அமைச்சாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த குழு அமைச்சது அவங்க பேசுறது இதெல்லாம் உண்மைதான். பட் அவங்க வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான், அதாவது டிஎம்கேவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. பட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்களா, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம திமுகவோட இருந்து பெருசா என்ன வந்துட்டு நம்ம சாதிச்சிட்டோம், இல்லை பெருசா என்ன வந்துட்டு கண்டுட்டோம், இந்த டைம் நம்ம டிவிகே பக்கம் போலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸும் இருக்காங்களா. ஸோ இந்த ரெண்டு பீப்புள்ஸ்க்கும் வந்துட்டு பார்த்தோம்னா ரெண்டு பேருமே காங்கிரஸ் அப்படின்ற போர்வையில் இருந்தாலும் முட்டல் மோதல் அப்படின்றது அதிகப்படியா போய்கிட்டு இருக்கா. அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ல பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, உத்தரப்பிரதேசத்தையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேட்டா அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இது வந்துட்டு காங்கிரஸை மட்டும் இல்லாம திமுக தலைமையவே உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கா. ஸோ என்னதான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இஷ்யூ, அதை தாண்டி யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, ஸோ பிரவீன் சக்கரவர்த்தி வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து திமுக அகேன்ஸ்டான ஒரு மைண்ட் செட் அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு பார்த்தோம்னா திடுதிப்புன்னு ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்றாரு. அதாவது 2010 வந்துட்டு பார்த்தோம் கடன் வாங்கின மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதுக்கப்புறமா தமிழ்நாடு இருந்துச்சு. பட் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை விட 2 மடங்கு அதிகமான கடன் அப்படின்றத தமிழ்நாடு வாங்கியிருக்கு. ஸோ இந்த வட்டி சுமை அப்படின்றது இருக்கு இல்லையா, வாங்கின கடனுக்கான வட்டி கட்டுறது அப்படின்றத பார்த்த வரைக்கும் ஹரியானா பஞ்சாபுக்கு அப்புறமா 3வது மாநிலமா ரொம்ப சிரமப்படக்கூடிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வெளியிடுறாரு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் களத்துல பரபரப்பா பேசப்படுது. ஏன்னா ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம்னா பிரவீன் சக்கரவர்த்தி எதுக்கு ஃபேமஸ்னா அந்த டேட்டா அனலிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆளு. காங்கிரஸ்லயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டேட்டா அனலிஸ்ட் டீமினுடைய தலைவராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொன்னோன்னே சும்மா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது கூட்டணியில் இருக்கக்கூடியவரே உங்க மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே திமுக என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாமையே முழிக்கிறாங்க. அதனால இதுக்கு நம்ம பதில் சொன்னா நல்லா இருக்காது அப்படின்றதுனால காங்கிரஸ் கட்சியில் அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம், ஜோதிமதி இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லைன் கட்டி பிரவீன் சக்கரவர்த்தியை போட்டு புழக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்க வந்துட்டு எப்படி கடனை வந்துட்டு கம்பேர் பண்ண முடியும்? ஏன்னா இங்க வந்துட்டு ஜிஎஸ்டி மாதிரியான வரிகளால அதிகப்படியான பணம் அப்படின்றது வந்தாலும் கூட நிதி பகிர்வுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமான பணம் அப்படின்றது போகுது, பட் தமிழ்நாட்டுக்கு கம்மியான பணம் அப்படின்றது தான் வருது. அதனால வந்துட்டு நீங்க எப்படி இதை கம்பேர் பண்ணுவீங்க? அதை தாண்டி கடன் வாங்கினாலும் எதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புல்டோசர் கலாச்சாரம் அப்படின்றது தான் போய்கிட்டு இருக்கு. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சுகாதாரம், மருத்துவம், கல்வி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்க. உங்க ஒப்பீடே வந்துட்டு தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டானா மூத்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் திமுகவுக்கு ஃபேவரா பேசுறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது ஒன்றும்
பெரிய தப்பெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஆதரவாகவும் பேசுகிறாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தோன்னா, லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடுறதுக்கான விருப்பம் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாராம் பிரவீன் சக்கரவர்த்தி. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறத திமுக பெருசாக ரசிக்கலை அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா திமுகவோட இந்த முட்டல் மோதல் போக்கு அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தவர் திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயோட சந்திச்சு ஒரு மீட்டிங் அப்படின்றத நடத்திருந்தாப்ல. ஸோ அந்த மீட்டிங்ல என்னையா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் ஏதாவது பேசணுமா என்ன, சும்மா டீ குடிக்க கூட போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மழுப்ப தெரியாம மழுப்பி மாட்டியிருந்தாரு பிரவீன் சக்கரவர்த்தி. ஸோ அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே தலைமை ஓகே காங்கிரஸ் வேற ஏதோ மூவ் பண்றாங்க போல, வேற ஏதோ ட்ரை பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கும் போட்டாங்க. எந்த முடிவா இருந்தாலும் இருக்கு இல்ல இல்ல அப்படின்றத இப்பயே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்த தலைவர்கள் வச்சு காங்கிரஸ் கிட்ட கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இல்ல நம்ம தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஆட்களை வச்சு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிலர் இல்ல திரைமறைவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிவிக்கோட கூட்டணி சேர்றதுக்கான முயற்சிகள் அப்படின்றத காங்கிரஸ் எடுக்குது அப்படின்ட்டும், இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு இந்த டைம் சீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கறதுக்கு தாவேக்காவை ஒரு கருவியா யூஸ் பண்றாங்க காங்கிரஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்க இங்க கொடுக்கலன்னா காங்கிரஸ்ல 50 சீட்டு தரதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு கருவியா தான் டிவிகே பயன்படுத்துறாங்களே தவிர டிவிகேவோட காங்கிரஸ் போறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம டேட்டாஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 2006 48 தொகுதியிலையும் 2011 63 தொகுதியிலையும் போட்டி போட்டிருந்த காங்கிரஸ் 2016 41 தொகுதியிலையும் 2021 25 தொகுதியிலையும் தான் போட்டி போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி படிப்படியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸினுடைய சீட்டு எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது கம்மியாகிக்கிட்டே வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இந்த டைம் வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆசைப்படுறாங்களாம். ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே கிட்ட நம்ம கருத்து 40 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வெறுமனே கேட்டால் அது கிடைக்காது. அதுக்காக டிவிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ப்ரெஷர் மாதிரி கொடுத்து நம்ம 40 சீட்டை வாங்கிக்கலாம், நம்ம நினச்ச காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நினைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தனிச்சு நின்னோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு வேல்யூ இல்லை அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி டிவிக்கோட திடுதுப்புன்னு கூட்டணி போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பார்லிமெண்ட்ல திமுகவுடைய எம்பிக்கள் 33 பேர் இருக்கிறதுனால அவங்க ஆதரவு இல்லாமல் போயிடும் அப்படின்ற பயமும் காங்கிரஸ்க்கு இருக்கு. அதனால திமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருந்தாலும் கூட சீட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக தான் இந்த நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இல்லைங்க நீங்க எதிர்பாராத எதிர்பாருங்க, திடுதுப்புன்னு அவங்க திமுகவை கழட்டி விட்டு டிவிகேவோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, வரக்கூடிய எலெக்ஷனை காங்கிரஸ் திமுகவோட சேர்ந்து சந்திக்கணுமா இல்ல டிவிகே கூட சேர்ந்து சந்திக்கணுமா, யாரோட சேர்ந்து தேர்தல் சந்திக்கிறது காங்கிரஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா.